கிறிஸ்துவனாக இருந்திருந்தா ஸ்டாலின் வந்திருப்பாரு. பார்ப்பனரா இருந்தா அண்ணாமலை வந்திருப்பாரு. தாழ்த்தப்பட்டவனா இருந்தா திருமாவளவன் வந்திருப்பாரு. ஏன்னா பாவப்பட்டு இந்த சமூக மக்கள் மருத்துவமனைக்கு போனாலும் அவமானப்படுத்தப்படுறாங்க. இலவச பஸ் பேருந்துக்கு போனாலும் அவமானப்படுத்துறாங்க. ரேஷன் கடைக்கு போனாலும் அவமானப்படுத்துறாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனாலும் அலட்சியப்படுத்துறாங்க. இன்றைய பொதுமக்களுடைய நிலையே இதுதான். சமூக நீதிக்காக அரசியல் கட்சி தொடங்குறோம் அப்படின்ட்டு இன்னைக்கு சமூக நீதி எங்கடா உங்க சமூக நீதின்னு கேட்டா வேடிக்கை பார்க்கிற சூழ்நிலையா இருக்கு. மருத்துவர் தாக்கப்பட்டதில் மருத்துவர் அலட்சியம் செஞ்சிருக்கிறாரா இல்லையா அப்படின்ற விசாரணையே கிடையாது. எவ்வளவு ஒரு வலி ஏற்பட்டிருந்தா இந்த மேனிக்கு ஒரு செயலை அந்த இளைஞன் செய்திருப்பான். அதுவும் இதய நோயாளி. அவன் தன் தாயார் ஒரு புற்றுநோய் வியாதியில் இருக்கக்கூடியவங்க, இவ்வளவு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவன் ஒரு கத்தியிட்டு குத்த வர்றான்னா அப்போ எந்த அளவுக்கு அவனுக்குள்ள வலியும் வேதனையும் வந்திருக்கும். இதை எந்த அரசியல் கட்சி தலைவனாவது யோசிக்கிறானா? இல்லை பொது சமூக ஊடகம் இதை விசாரிக்குதா? உடனே வழக்கு 7 வழக்கின் கீழே அடிப்படையில் அவனை கைது செஞ்சு 10 ஆண்டுகள் சிறை. எப்படி? இவன் ஒருத்தர் செஞ்சனால தான் இந்த சமூகமே சீர்கெட்டது போல. கள்ளச்சாராயத்தில் இறந்தவனுக்கு 10 லட்சம், அதை காய்ச்சவனுக்கும் காசு. அதை தட்டி கேட்க இந்த துப்புல்லாத இந்த அரசாங்கம் இப்பேற்பட்ட ஒரு சட்டத்தை இயக்குதுன்னா மக்களுக்கான அரசியல் நடக்குதா இல்லை அரசியலுக்காக மக்கள் இருக்கிறாங்களானே தெரியல. கேவலம் மருத்துவருடைய வாக்குகளுக்காக அவருடைய தேவைக்காக பொதுமக்களை நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களையெல்லாம் எந்த சமூக நீதி அடிப்படையில் கட்சி வச்சுருக்கீங்கன்னே தெரியலடா.